மக்களே, நான் இன்றைக்கி என்னோடய நைட் க்ளீனிங் ரொட்டீனை காமிக்க போகிறேன். இது வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமே நான் வந்து பாத்திரம் கழுவலை. ஆஃப்டர்நூன் குக்கிங்க்கு அப்புறமே அதுக்கப்புறம் ஈவினிங் டியூஷன் அப்படி பிஸியாக இருந்தாச்சு. ஆஃப்டர்நூன் கழுவலைன்னா அவ்வளோதான், அந்த இது ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் டியூஷன்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் குக்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தான் கழுவ முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மணி ஆல்ரெடி 10 ஆயிடுச்சு. ஏற்கனவே டயர்டாக தான் இருக்குது. பட் இப்போ க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இப்படியே போட்டுட்டு படுக்கவே முடியாது. நாளைக்கு காலையில் அவளுக்கு 5 மணிக்கு நான் எழுந்திரிச்சி டிஃபன்லாம் ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பணும். பிகாஸ் இங்கே வந்து ஸ்கூல் டைம் 7 o'clock நான் அவளை ட்ராப் பண்ண போகணும். ஸோ அதுக்குள்ளே அவளை சாப்பிட வச்சு லஞ்சும் கொடுத்து அனுப்புகிறனால இப்படி கிச்சனு போட்டால் கண்டிப்பாக காலையில் வேலை நடக்காது. ஸோ இட்ஸ் ஓகே. ஒரு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு இந்த வேலைகளை முடிக்க. 30 மினிட்ஸ் தான், நம்ம பாட்டுக்கு செய்ய வேண்டியதாக. இது ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் செஞ்சுருவேன் எப்போவுமே. அது மனசுக்கும் நமக்கு ஒரு நல்லாயிருக்கும், அக்கம்ப்ளிஷ்டாக இருக்கும். அதாவது நம்ம டே எண்டில் என்ன தான் நம்ம நாள் ஃபுல்லாக என்னென்னமோ செஞ்சாலும் அந்த நாளை முடிக்கும்போது நம்ம ஒரு நல்லா முடித்தோன்னா, ஏதாவது ஒரு நல்லா செஞ்சுட்டு திருப்தியாக முடித்தோன்னா அது நம்ம மனசுக்கே நல்லாயிருக்கும். அந்த திருப்தி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பொதுவாக நிறைய இல்லத்தரசிகளுக்கு தரது வந்து என்னதுன்னா, எனக்கு தெரிஞ்சு க்ளீனான வீடு. அதாவது நைட்டு படுக்கும் போதும் வீட்டில் எல்லாம் சரியாக இருக்குது, ஹாலில் எல்லா திங்ஸும் ஒதுங்கிருச்சு, கிச்சன் நீட் பண்ணியாச்சு, அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு படுக்கும் போது தான் வந்து ஒரு நிம்மதியே கிடைக்கும். ஸோ அதான், எப்படியாவது கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப படுத்தா தூங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருந்தேன். பட் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் பிளானிங், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணால் இந்த அளவுக்கு வந்து மெஸ் ஆகாது. பட் ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஸோ நைட்டு மட்டும் கிவ் அப் பண்ணாமல் வேலையை முடிச்சிடணும். ஏன்னா காலையில் இதை அப்படியே வச்சுருந்தோன்னா எல்லா இதுவும் வாடை அடித்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம எந்திக்கும் போதே ஐயோ இந்த நாள் என்னடா, நம்ம இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம எந்திரிச்ச உடனே நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதுதான் மோஸ்ட்லி அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த எனர்ஜி தான் நமக்கு இருக்கும். ஸோ எந்திரிச்ச உடனே இப்படி அச்சோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னாலே காலையிலேருந்தே ஒரே வேலை அப்படின்ட்டே இருக்கும். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக ஃபீல் ஆகும். ஸோ பெட்டர் காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் ப்ளசண்ட்டான கிச்சன் இருந்தாலே போதும். கொஞ்சம் நமக்கு அந்த நாள் ஓகே ஸ்மூத்தாக நம்ம வி ஆர் ரெடி ஃபார் த டே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நீங்கள் உங்கள் கிச்சன் ரொட்டீன் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியே பண்ணுவீங்க? ஒவ்வொரு நேரமும் க்ளீன் பண்ணிடுவீங்களா? கிச்சன் கவுண்டர்ஸ்லாம் எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வேறு வச்சுருந்தேன், அதனால் மண் சட்டியில். அதனால் எல்லா பாத்திரமும் நிறையவே கொஞ்சம் லிக்விட் அதிகமாக ஊற்றி தான் தேய்ச்சேன். ஃபுல்லாக நல்ல நுர வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டேன். பிகாஸ் டியூனா ஃபிஷ் வச்சுருந்தேன், அந்தளவு ரொம்ப வாடை இருக்காதுனாலும் மற்ற ஃபிஷ் மாதிரி. பட் ஃபிஷ் தான் வேறு யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போது வாடை தெரிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் க்ளீனாக கழுவுறது தவிர வேறு வழி இல்லை. ஸோ நான் இந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய டைரியும் எழுதுவேன், லைக் என்னோடய தாட்ஸ். அப்புறம் நாளைக்குள்ளே பிளானிங் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி உட்காந்து டைரிலாம் எழுதிட்டு அப்புறம்தான் ஏதாவது கொஞ்சம் ரீடிங் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான். நாள் ஃபுல்லாக நம்ம என்ன தான் பிஸியாகுது இதுன்னு, ஏன்னா காலையிலே ஆரம்பிச்சிருங்க. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சொல்லவே வேண்டாம், காலையிலேயே ஆரம்பிச்சிடும். சாப்பாடு செய்யணும், சமையல் பண்ணணும், பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டு வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற வீட்டெல்லாம் கிளியர் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பார்த்தா மத்தியானம் ஆயிரும். அதுக்கப்புறம் மத்தியானம் சமையல் அது சொல்லவே வேண்டாம், அப்படி போய்கிட்டே இருக்கும். நம்ம நடுவில் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போனாலும் நம்ம மைண்டில் அந்த ஒரு தாட், ஒரு மைண்ட் ஃப்ரீயாகவே அப்படி இருக்கவே முடியாது. அடுத்துன்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் நான் வந்து 2 o'clockலேருந்து 2 மணிலேருந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது வேறு 2 to 6:30 டியூஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே டைம் இருக்க 6:30 ஆனதுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா அடுத்து டின்னர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதுதான் இருக்கும். டின்னர் கடன்னு ஏதாவது பண்ணிவிட்டு அப்படி போயிருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி முடியும்னே தெரியாது. ஸோ நமக்காக அப்பப்போ நடுவில் கண்டிப்பாக நம்ம ரிலாக்ஸ்ட் டைம் வைக்கணும். அந்த டைமில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நமக்கு பிடிச்சது ஏதாவது செய்கிறது. லைக் ஏதாவது டிவியில் காமெடி ஷோஸ்லாம் பார்ப்பேன்னா காமெடியாக ஏதாவது வீடியோ பார்க்குறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். ஆனால் இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம், காலையிலேருந்தே பிஸியாக இருக்கோம்னு சொல்கிறோம். ஆனால் என்னைக்காவது இப்போ 4-5 நாள் அவளுக்கு தொடர்ந்து லீவ் ஏதாவது விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணுக்கு டியூஷனும் இல்லைன்னு வைங்களேன், அப்போனாலும் போர் தான் அடிக்கும். நம்ம காலையிலேருந்து சும்மா சமையல் மட்டும் தான் செய்ய வேண்டியிருக்குமா, அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருந்தால் கூட நமக்கு போர் தான் அடிக்கும். ஸோ எதுனாலும் நம்ம பேலன்ஸ்டாக நம்ம லைஃப்பை வச்சுக்க வேண்டியதான். ஓவராக பிஸியாகவும் இல்லாமல் ரொம்ப லேசியாக எதுவும் செய்யாத மாதிரியும் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக நம்ம லைஃப் போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னோடய சிங்க் வந்து கொஞ்சம் ஸ்லாப்பில் உள்ள தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெண்டாக வேண்டியிருக்கும் கழுவும் போது. ஸோ எனக்கு ரொம்ப நேரம் நின்று தேய்ச்சா கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பொசிஷன் கொஞ்சம் எதுவும் சரியில்லை. பட் இவ்வளோ நேரம் தேய்க்கிற மாதிரி பாத்திரம் சேராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். முடிச்சாச்சு எப்படியோ பாத்திரத்தை கழுவி. கடைசி வந்து இன்றைக்கி ஆக்சுவலி நான் மார்னிங்கே கவுண்டர் ஒர்க்காக தொடச்சேன். எல்லாம் சோப்லாம் போட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் ஊற்றி தொடச்சேன். அதனால் ஃபுல் கவுண்டர் வந்து இப்போ கழுவ வேண்டாம். இல்லைன்னா ஃபுல் கவுண்டரையும் ஒருக்கா நான் எல்லாம் சர்ஃபேஸ் கிளீனர்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு எல்லா வேலையும். இப்போ ஒரு நிம்மதியாக இருக்குல்ல, காலையில் எழுந்திரிச்சோமா குக்கிங் பண்ணி எல்லாம் கொடுத்தோமான்னு ஈஸியாக இருக்கும். ஸ்வீட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு கொண்டு வந்திருந்தா, காஜு கட்லி என்னோடய ஃபேவரெட், கண்ணில் பட்டுருச்சு, ஒரு பீஸ் சாப்பிட்டாச்சு. ஐயோ அது மட்டும் நம்ம வாங்கலைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் யாராவது ஏதாவது கொடுப்பாங்க, அதனாலேயே வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்துடும். நான் வாங்கக்கூடாதுன்னு இருப்பேன், ஆனால் என்ன பண்ணுறது, அதுவும் அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரெட் தான். அது 2 நாளில் காலி ஆயிரும். ஸோ உங்கள் ஃபேவரெட் ஸ்வீட் என்னது அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், என்னோடய வேலைகள் முடிஞ்சுது. ரொம்ப நன்றி ஹவுஸ் ஒய்ஃப் சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம டிப்ஸ் ப்ளஸ் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாம் நிறையா போட்டுகிட்டே இருப்போம். பாய், நாளைக்கு சந்திக்கிறேன் வேறு வீடியோவில். பாய்.